மக்கள் நம்மிடம் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை பொது வாழ்க்கையில இருக்கிற நாம் முதலிலே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வெற்றியின் ரகசியம். இதிலே நம்ம முதல்வர் மலே கில்லாடி கை தேர்ந்தவர் என்பதால் தான் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளிலே 35% வாக்குகளை வசீகரத்தால் வளைத்து போட்டு புதிய ஆட்சி அமைத்து தற்போது தமிழ்நாட்டின் முதல்வராக வலம் வருகிறார் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள். இதிலே நம்ம முதல்வர் விஜய் அவர்களுக்கு இமாலய வெற்றி தான், யாரும் மறுத்து பேச முடியாது. தாவேக ஆட்சி அமைத்து வருகிற ஆகஸ்ட் 17ஆம் தேதியோடு 100 நாட்கள் நிறைவு பெறுகிற இந்த தாவேக ஆட்சியிலே இந்த 100 நாட்களிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்தது என்ன சாதனையா இல்ல வேதனையா என்பதுதான் இப்போதைய தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. சுதந்திர தினத்திலே முதலாக சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே கொடியேற்ற போகிற நம்ம முதல்வர் விஜய் அவர்களே சட்டசபையில சப்ஜெக்ட் பேசுகிற சிஎம் சார் என்றால் அவரே ஒரு சப்ஜெக்டாக அரியணையிலே அமைதியாக அமர்ந்திருப்பது நாட்டு மக்களுக்கு கவலையை தந்திருக்கிறது. தாவேகா கட்சியின் புதிய ஆட்சிக்கு காரணமான தாவேகாவின் தேர்தல் அறிக்கையும் இப்போது நிதி அமைச்சர் சட்டசபையிலே தாக்கல் செய்துள்ள 34 பக்க பட்ஜெட் சிறப்பு அம்சங்களை ஒப்பிட்டு பார்த்தால் தாவேகா தேர்தல் அறிக்கை என்பது அப்பட்டமாக ஓட்டுகளை அறுவடை செய்ய எழுதப்பட்ட ஒரு மாபெரும் கற்பனை காவியம். தற்போது தாக்கல் செய்துள்ள தாவேகா பட்ஜெட் என்பது தமிழ்நாட்டில் கஜானா காலியாக உள்ளதை சொல்லும் ஒரு மாபெரும் சரித்திர காவியமாகத்தான் இப்போது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு முடித்திருக்கிறது. தேர்தல் அறிக்கையிலே சொன்ன பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 உரிமை தொகை இந்த பட்ஜெட்டில ஏன் அறிவிக்கவில்லை? கஜானா காலியாக இருக்கும் போது ஆண்டுக்கு 30,000 கோடிக்கு அதிகமாக செலவாகும் இந்த திட்டத்தை செயல்படுத்த கொஞ்சம் ஆழ்ந்த பொருளாதார அனுபவம் தேவை என்பது அரசியல் அரிச்சுவடி அறிந்த அனுபவமுள்ள கட்சியினர்களுக்கு தெரியும். ஆனால் அரசியல் கத்துக்குட்டிகளான தாவேகா கட்சி துணிச்சலோடு இந்த 2500 ரூபாய் திட்டத்தை அறிவித்து இப்போது செயல்படுத்த துணிச்சல் இல்லாமல் இந்த பட்ஜெட்ல துவண்டி போய்விட்டது தாவேகா அரசு என்பது நிதர்சனமான உண்மை. இதனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கேள்வி என்ன தெரியுமா? தேர்தல் அறிக்கையை தயாரித்த தாவேகா கட்சிக்காரர்களுக்கு இது சாத்தியம் இல்லை என்று தேர்தலுக்கு முன்பே தெரியுமா தெரியாதா? நன்றாகவே தெரியும். தெரிந்தும் ஏன் தாவேகா வாக்குறுதி அளித்தது? அதுதான் தமிழ்நாட்டு மக்களே அப்பட்டமான விஜயின் வாக்குறுதி மோசடி. மக்களின் வாக்குகளை அறுவடை செய்ய தாவேகா கட்சி காட்டிய கண்கட்டி வித்தை இப்போது ஆட்சிக்கு வந்ததும் தாங்கள் சொன்ன மாபெரும் மோசடியை மறைக்க தாவேகா அரசு எடுத்திருக்கும் தந்திரம் தான் தாய்மாமன் சீர்திட்டம், அண்ணன் சீர்திட்டம் என்று அதிரடி அறிவிப்புகள். மாதம் ரூபாய் 2500 என்ற வாக்குறுதியை காற்றிலே பறக்க விட்டுவிட்டு ரூபாய் 560 கோடியிலே குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம், ரூபாய் 812 கோடி ஒதுக்கீட்டிலே திருமண பெண்களுக்கான 8 கிராம் தங்க நாணயம், ஒரு பட்டுப்புடவை வழங்கப்படும் என்ற தாவேகா அரசின் அறிவிப்பு தாய்மார்களின் ஆத்திரத்தை மடைமாற்றம் செய்கிற தாவேகா அரசினுடைய இன்னொரு தந்திர நாடகம். அதே போல மாதந்தோறும் மின்கட்டணம் கணக்கிடப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியிலே நிறைவேற்றாமல் 1545 கோடி ஒதுக்கீடு செய்து 200 யூனிட் இலவச மின்சாரம் என்ற பெயரில நடுத்தர வர்க்கத்தின் கண்களை கட்டிவிட்டு இப்போது மின்சார கட்டணத்தை அறிவிப்பு இல்லாமல் அதிகரித்துள்ளது தாவேகா அரசினுடைய அடுத்த அதிரடி. இளைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட கல்வி கடன் தள்ளுபடி வாக்குறுதியை அமைதியாக அடக்கம் செய்துவிட்டு ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீட்டில அம்மா தந்திட்ட மடிக்கணினி திட்டத்தை வெற்றி மடிக்கணினி திட்டம் என அறிவித்து இளைய சமுதாயத்தை சாந்தப்படுத்த அறிவிப்பு செய்திருக்கிறது தாவேகா அரசு. அரசு ஊழியர்களை வாக்குகளை கவர வசீகரமான வீசப்பட்ட
ஓபிஎஸ் பழைய ஓய்வூதிய திட்டம் வாக்குறுதி பட்ஜெட்டிலே காணாமல் போய்விட்டது. மாற்றத்தை எதிர்பார்த்த அரசு ஊழியர்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை தந்திருப்பது தாவேக அரசு தடுமாற்றத்திற்கு அடுத்த அடுத்த அடிகள் இன்றைக்கு தாவேக அரசின் மீது விழுந்து கொண்டே இருக்கிறது. ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது மூலதன செலவினங்கள், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், முதலீடு செய்வதில் தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது சாலைகள், பாலங்கள், தொழிற்சாலைகள், அடிப்படை கட்டமைப்புகள் ஆகியவற்றை உருவாக்குவது. ஆனால் இந்த பட்ஜெட்டில் வருவாய் செலவினங்களுக்கே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அதோடு மாநிலத்தின் வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட் மற்றும் நிதி பற்றாக்குறை, பிசிக்கல் டெபிசிட் ஆகிய குறியீடுகளில் தமிழகம் மற்ற மாநிலங்களை விட மிகவும் பின்தங்கியுள்ளது என்பதை தாவேக அரசு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதோடு புதிய திட்டங்களுக்கான நிதி ஆதாரமும் குறைவு, வரவுக்கும் செலவுக்கும் சற்றும் தொடர்பில்லாத அறிவிப்புகளை அதிரடியாக அள்ளி வீசி வருகிறது தாவேக அரசு. இந்த திட்ட செலவுகளுக்காக அரசு எப்படி நிதி திரட்டப் போகிறது? 15,000 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டப் போவதாக கணக்கு காட்டப்பட்டிருக்கிறது பட்ஜெட்டில். தொழில் வளர்ச்சி மூலம் இந்த வருவாயை பெருக்காமல் மறைமுக வரிகளையும் மதுபான உற்பத்தியாளர்களை நம்பிதான் கஜானாவை நிரப்ப நினைக்கிறது விஜயின் பொருளாதார மாடல். மதுபான உற்பத்தியாளர்கள் நம்பி கஜானாவை நிரப்ப நினைப்பது என்ன? விஜயின் பொருளாதார மாடலா அல்லது வெற்றி பொருளாதார மாடலா அல்லது வெற்று பொருளாதார மாடலா என்பதுதான் இப்போதைய புரியாத புதிராக இருக்கிறது. கல்வி நிறுவனங்கள், வழிபாட்டு தலங்கள் அருகிலே 217 சில்லறை மதுபான கடைகளை மூடிவிட்டதாக அறிவித்த மதுவிலக்கு நாடகம் இன்றைக்கு அப்பட்டமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் அறிவிப்பு வெளியிட்ட அதே மூச்சில மதுபான உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் சிறப்பு கட்டணம் விதிப்பதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி கூடுதல் வருவாய் எதிர்பார்க்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறத டாஸ்மாக் வருமானத்தை நம்பித்தான் திராவிட கட்சிகள் ஆண்டன என்று வீரவசனமாக முழங்கிய விஜய் அவர்கள் இப்போது அதே மதுபான உற்பத்தியாளரிடமிருந்து கூடுதல் கட்டணம் வசூலித்து கஜானாவை நிரப்ப நினைப்பது எந்த வகையான அறத்தின் ஆட்சி ஆகும்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என வள்ளுவரின் குரலோடு ஆரம்பித்த சமத்துவ கோட்பாடு அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என ஆரம்ப பக்கங்களில் பிரமாதமான வார்த்தைகளை பயன்படுத்திவிட்டு உள்ளே சென்றால் முந்தைய ஆட்சியின் நீட்சியாக அதே பழைய படத்தை வெற்றி என்று ரீமேக் செய்து வெற்றி அடையாமொழியோடு மீண்டும் வெளியிட்டிருக்கிறது இந்த தாவேக அரசினுடைய புதிய படம். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதாக வீரவசனம் பேசி வந்தவர்கள் அதே பொருளாதார கட்டமைப்புக்குள் தங்களை சுருக்கி கொண்டது தாவேக அரசினுடைய வரலாற்று பிழையாகத்தான் இப்போது வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது. ஆட்சிகள் மாறும்போது மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருப்பார். தங்களை மீட்க ஒரு புதிய வெளிச்சத்தை தேடிய மக்களுக்கு இந்த பட்ஜெட் காருருள் இருளை தான் பரிசாக தந்திருக்கிறது. வெற்றி பட்ஜெட் என்று முழங்கிய தாவேக இன்றைக்கு வெற்று பட்ஜெட்டை தந்திருப்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் தலைமையிலே வெற்றி தமிழ்நாடு என்று முதலீட்டாளர்கள் மாநாடு முழக்கமும் அழைப்பே இல்லாமல், தொழில் முதலீட்டாளர்களுக்கு முறையான அழைப்பே இல்லாமல் தொழில்துறையின் இந்த மாநாடு எந்த நிலையிலே இருக்கிறது என்பதற்கு சான்றுதான் விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு 4 மாநிலங்களிலே பொறுப்பேற்றார்கள். 6வது இடத்திலே இருந்த தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகு 17வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்க அந்த சாதனையும் வேதனையும் நாம் என்னவென்று சொல்வது? ஆக வெற்றி வெற்றி என்று பெயரிலே அறிவித்துவிட்டு நடைமுறையிலே வெற்று வெற்று என்று சறுக்கி கொண்டிருக்கிற தாவேக அரசுடைய தடுமாற்றம் அன்னை தமிழகத்தை எங்கே போய் நிறுத்துமோ கவலையோடு கண்ணீரோடு காத்திருக்கிறது தமிழகம். நன்றி, வணக்கம்.